வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்ல நாம பார்க்க போறது ஆவாரம் பூ வைத்து ஆவாரம் பூ இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் பவுடர் தான் செய்ய போறோம். இந்த ஆவாரம் பூ சூப் மிக்ஸ் பவுடர் ஒரு 2-3 மாதம் நீங்க வெளியிலேயே வைத்து பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணும்? ஒரு சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் பவுடரை போட்டு உடனடியாக எப்படி சூப் செய்யலாம், அளவு முறைகள் யாரெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் எல்லாமே விளக்கமாக இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இது போன்ற வீடியோ பார்த்து செய்ய முடியாத வயதானவர்களுக்கு அவர்கள் சாப்பிடக்கூடிய வகையில் இந்த முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், பிரண்டை, சுண்டைக்காய் இது போன்ற பொருட்களை மட்டுமே வைத்து இட்லி பொடி வகைகள், தொக்கு வகைகள், மேலும் சத்து மாவு பொருட்கள் செய்து தரப்படுகிறது. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நாங்கள் ஒரு 2.5 கிலோ ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ வாங்கி அதை நிழலில் உணர்த்தியாச்சு. அதாவது நல்லா அலசி உணர்த்தி அதை எடுத்து வச்சேங்க. ஒரு 700 கிராம் பூ தாங்க கிடச்சிது. அந்த இலை கூட நமக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு உடையது. அதனால் இலையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கொழுந்து இலையெல்லாம். ஆவாரம் பூத்தால் சாவோரை காண்பது அரிது அப்படின்வாங்க. சாவோரை காண முடியாதான். அந்த அளவுக்கு ஆவாரம் பூ நம்மளுக்கு ஆயுளை நீடிக்கக்கூடியது. அதை எப்படி நாம் பருகலாம் அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி இந்த இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். சூப் எப்படி வைக்கிறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 200 ml தண்ணீர் சேர்த்து அதை கொதிக்க விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதை ஒரு 2 நிமிடம் போல் நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் வடிகட்டி உடனடியாக பருகலாங்க. ஒரு இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் பவுடர் தான் இந்த ஆவாரம் பூ வைத்து இப்போ நம்ம செய்கிறோம். சுலபமாக செய்யக்கூடியது. தாராளமாக சர்க்கரை இருக்கிறவங்க, இல்லை இந்த ஆவாரம் பூ உடலுக்கு நன்மை பயக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். எப்படி அளவோடு எடுத்துக்கலான்றதையும் நான் சொல்கிறேன். இதே சூப்பை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நம்ம செய்யலாம், வாசமாக செய்யலாம், எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்றவங்க இது போல் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து செய்யலாம். இது 2 பேருக்கான அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு. இதில் நான் ஒருத்தருக்கான அளவு மட்டும் இப்போ காமிக்கிறேங்க. பாதி சின்ன தக்காளி, ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி வச்சுட்டேன். ஒரு பேனில் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. எண்ணெய் எல்லாம் சேர்த்து வதக்கணும்னு அவசியமே கிடையாது. சேர்த்துட்டு 200 ml தண்ணி, ஏன்னா இது ஒருத்தருக்கு தான் நம்ம செய்கிறோம். மிஞ்சி போனால் ஒரு 120 ml 150 ml சூப் கிடைச்சா போதும். சேர்த்து இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் கொதி அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை அந்த மனம் வரும் பிறகு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெங்காயம், தக்காளி பாதி வெந்த பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்கிற ஆவாரம் பூ இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துருங்க. இது 10 கிராம் அளவு தாங்க, ஒருத்தருக்கு அவ்வளோதான் சேர்க்கணும். அதனால் டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்கூப் மாதிரி எடுத்துடாதீங்க. ஃபுல்லாக கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அளந்து எடுங்க. இப்போ இதை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சூப்பில் சேர்த்துருக்கிற அந்த சூப் மிக்ஸ் பவுடரில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் சேர்ந்து வேகும். அது வெந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அந்த சூட்லேயே விட்டுருங்க. ஸ்டவ் அணைச்சி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து அந்த சூடு இருக்கும் போதே நாம் எடுத்து சும்மா ஒரு கரண்டி வச்சு நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுடலாம். அந்த வெங்காயம், தக்காளியோட சாரெல்லாம் முழுவதுமாக அதில் இறங்கிடும். அதனால் அப்படி கடைஞ்சி விட்டு நாம் இதை வடிகட்டி கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை சேர்த்து நாம் பருக வேண்டியது தாங்க. சுவையான ஆவாரம் பூ சூப் ரெடி. நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ சுவையாக இருக்குமான்னு. அதில் கசப்புத்தன்மை, துவர்ப்புத்தன்மை எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள், அவ்வளோ மருத்துவ குணம் உடையது. இப்போ அளவுகளை பார்த்துடலாம். நான் பாருங்கள், இப்போ இந்த பவுலில் ஆவாரம் பூ அளந்து காட்டுறேன். பவுலே 400 கிராம் இருக்குது பாருங்கள். இது இந்த முறை என் தம்பி வரும்போது எனக்கு இது மாதிரி பவுல் செட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த பவுலில் நாம் அளந்து எடுத்துக்கிறோம். ஏன் இந்த அளவு காமிக்கிறேன்னா, ஓரளவுக்கு நம்ம ஆவாரம் பூ கடையில் தான் வாங்க போகிறோம். 100 கிராம் 200 கிராம் பேக்கெட் அப்படின்னு. அதை எப்படி நம்ம அளவு முறையோடு சேர்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் இதை காமிக்கிறேன். நான் நிறைய காய வச்சுருக்கிறதுனால அளந்து எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பவுலில் நான் அழுத்தி வைக்கும் போது 60 கிராம் எனக்கு கிடைக்குது. அப்போ எத்தனை பவுல் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு 100 கிராம் அளவு எடுக்கிறேன் நான். பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு. இப்போ இந்த 100 கிராம் பருப்புக்கான மற்ற பொருளை பார்த்துடலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு. துவரம் பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு எடுத்தாலும். நான் ரெண்டுமே 100 கிராம் எடுக்கிறேன். இப்போ இந்த துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுத்தையுமே வானிலையில் சேர்த்து நல்லா அப்படியே ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். ஏன் இந்த பருப்பு நாம் அளந்து எடுக்கிறோன்னா, நீங்கள் இப்போ ஒரு 100 கிராம்
துவரம் பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா 200 கிராம் வருது ரெண்டும் சேர்த்து. 200 கிராம் அளவுக்கு நீங்கள் ஆவாரம் பூ எடுக்கணும். இந்த பருப்பு சேர்க்கிற இந்த 2 பருப்பு அளவுக்கு நீங்கள் ஆவாரம் பூ இல்லை 250 கிராம் ஆவாரம் பூ எடுக்கணும். இதுதான் கணக்கு. அதாவது நம்ம உடம்புக்கு எதை நோக்கி இந்த பொருளை எடுத்துக்கிறோம் அதற்கான அளவு தான் ஆவாரம் பூ சேர்க்கிறது. இப்போ பாருங்கள், பருப்பு ஓரளவுக்கு 60% வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை தனியா சேர்க்கிறேன். டேபிள் ஸ்பூனில் தாங்க நான் அளக்கிறேன் எல்லாமே, சின்ன டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூன். அந்த மல்லி விதை வந்து ஒரு 20 கிராம் இருக்கும். அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுக்கிறேன், 30 கிராம் மிளகு. அதே 3 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக சேர்த்து சீரகம் எடுக்கிறேன். 30 கிராம் மிளகு, 30 கிராம் சீரகம். இந்த 100 கிராம் பருப்புக்கு 30 கிராம் எடுத்துக்கலாம். மல்லி விதையுமே நீங்கள் 30 கிராம் எடுக்கலாம். சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டுமே சேர்க்கிறேன் நான். உங்கள் விருப்பம், தேவைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கலாம். இதை சேர்த்து இந்த சீரகம் வறுபடுற வரைக்கும் அப்படியே மிதமான தீயில் வச்சு நல்லா அப்படியே வறுத்துருங்க. அந்த சீரகம் அப்படியே பொரியும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நாம் மற்ற பொருளை சேர்த்துடலாம். மற்ற பொருளெல்லாம் சூடு பண்ணணும், அவ்வளோதான். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்றேன். வரமிளகாயின்னு சொல்கிறாங்களே, அது காஞ்ச மிளகாய். நான் கருவேப்பிலை வந்து நல்லா அலசி நிழல்லே உணர்த்தி எடுத்து வைப்பேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்றேன். நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலைன்னா நீங்கள் தனியாக வறுத்துட்டு கூட இதில் சேருங்க. இதில் சேர்க்கிற எந்த பொருள்லையுமே ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. பெருங்காயம் நான் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருப்பேன். ஒரு சின்ன துண்டு தாங்க, அது எண்ணெயில் பொரிஞ்சதும் நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது பெருசாக. அதனால் நீங்கள் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் எடுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள்னால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது அயோடைஸ்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அயோடைஸ்டு கல்லுப்பு நிறைய பேரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஏதாவது ஒரு வகையில் அயோடைஸ்டு சால்ட் வந்து சேர்க்கணும். பிங்க் சால்ட் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெகுலராகவே பிங்க் சால்ட் எடுத்துகிட்டு அந்த அயோடின் உப்பையே நாம் மறந்துடுறோம். அதனால் சின்ன பிள்ளைகளுக்கே தைராய்டு வர ஆரம்பிக்குது. ஸோ இதையுமே நாம் கருத்தில் எடுத்துக்கணும். இப்போ அதை வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் 60 கிராம் இல்லையா, நான் 2 பவுல் அளவுக்கு ஆவாரம் பூ சேர்த்துருக்குறேன். நல்லா காஞ்ச ஆவாரம் பூ. இது வெயிலில் காய வைக்கலைங்க, நான் நிழலில் தான் உணர்த்துறது எதுவாக இருந்தாலுமே. இது வந்து நிழலில் உணர்த்துறது தான் சிறந்தது. அதனால் இப்படி பார்த்து வாங்கிக்கோங்க. இது போல் எடுத்து நல்லா ஒரு மிதமான தீயில், அதாவது அதில் கொஞ்சம் கூட இந்த மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது சூடு பண்ணுறோம். வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது. அதை லைட்டாக அதை சூடு பண்ணி எடுத்துருங்க. அப்படியே நல்லா மொறுன்னு வரணும், அவ்வளோதான். நிறம் மாறிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. நல்லா காய வச்சுருங்க. நான் ஒரு 120 கிராம் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நீங்கள் 200லேருந்து 250 கிராம் எடுக்கணும். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 200 கிராம் ஆவாரம் பூ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு டயபெட்டிஸ்க்காக நான் இது எதுவும் செய்யலை. எங்களுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு இன்டேக்குக்காக தான் நான் இதை செய்கிறேன். அதனால் நான் ஒரு 120 கிராம் ஆவாரம் பூ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆவாரம் பூவை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பருப்பு வகைகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் நல்லா பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்த பிறகு அது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த ஆவாரம் பூ பொடியை அது கூட கலந்துருங்க. அது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா பொடியாக்கி எடுத்துட்டோன்னா நமக்கு ஆவாரம் பூ இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் பொடி ரெடி ஆகிடும். இப்போ இந்த பொடி வந்து சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. இது வந்து வயதானவர்களுக்கு, அதாவது ஒரு 40 வயதை தாண்டினவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் தான் இது பெஸ்ட்டு. குறிப்பாக சர்க்கரை இருக்கிறவங்களுக்காக தான் இது. இல்லை இந்த சர்க்கரை அளவு பார்டரில் வந்திருக்குது, எனக்கு வந்து சர்க்கரை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதை வந்து எடுத்துக்கணும். எல்லாருமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. மற்றவங்க ஒரு பெரியவங்க ஒரு 20 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் இது போல் எடுத்துக்கலாம். இல்லை இந்த பொடியை ஒரு ரசத்தில் கலந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கலாம். இது போல் தாங்க எடுத்துக்கணும். ஏன்னா இது ஆவாரம் பூ சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம எடுத்த பொடி மொத்தமாக நமக்கு வந்தது 360 கிராம் வந்துச்சு. ஒரு டேபிள் ஸ்பூனுடைய அளவு பாருங்கள் 10 கிராம். அதனால தான் எல்லாமே உங்களுக்கு அளவில் காமிச்சிக்கிட்டு வரேன். ஆவாரம் பூ நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. மேலும் எல்லா விதமான நோய்க்கும் அது ஒரு எதிரி மாதிரி. அதனால்தான் ஆவாரை பூக்கும் ஊரில் சாவாரை காண்பது அரிதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆவாரம் பூ சூப் மிக்ஸ் பவுடர் செய்து பாருங்கள். செய்ய முடியாதவங்க ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.